ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் அவியல் வைக்கிறோம். அதுக்குள்ளே காய்கறி எதுன்னு பாருங்கள் என்னென்ன காய் போட்டிருக்கோங்க. பூசணிக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சேமங்கிழங்கு போடலாம் இல்லாட்ட விட்டுறலாம். அப்புறம் இதுக்கு சீனி அவரைக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்களா, அது போடணும். போட்டு இதெல்லாம் ஒன்றோல கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு மசாலா போடுறது எப்படின்னா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு இதை அரைச்சி இதில் காய் அலசி போட்டு அரைச்சி போட்டு நல்லா வேக வச்சுருவோம். பட்டை பீன்ஸ், இது பட்டை தானே, பட்டை பீன்ஸ் வேறு போடுவோம். நம்ம இஷ்டம் போடணும்னா போடலாம், இல்லாட்ட இருக்கலாம். கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வச்சுருவோம். சாம்பார் இது வந்து அவியல் சாம்பார் சூப்பராக இருக்கும். அவியல் இந்த காயெல்லாம் போட்டு கொதிக்குது, உப்பு போட்டுறணும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இது சாம்பாருக்கும் பூசணி சாம்பார். பூசணிக்காய், முருங்கைக்காய், இப்போ கத்திரிக்காய் போடலாம் இல்லாட்ட வேணாம். தக்காளி இது போட்டு கொஞ்சம் போல் இறக்க போவையில் புளி கொஞ்சம் போல் கரைச்சி ஊற்றி இறக்கணும். கொதிக்குது பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இதேன். இறக்கையில் மல்லி இலை, பெருங்காயம் தூக்கி விட்டுருங்க. சாம்பார் ரெடி பாருங்கள். அவியல் ரெடி. இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு, தேங்காய் எண்ணெய், கடவுள் பருப்பு, கருவேப்பிலை போட்டு வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிடும். அவ்வளோதான், ரெடி. அவியல் ரெடி.